ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாழினி சஞ்சய் அஃபிஷியல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அப்புறம் வந்து தயிர் சாதம் வந்து காலையில் டைமுக்கு, அப்புறம் மதியம் வந்து பருப்பு குழம்பு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மதியம் வந்து காஃபி வச்சாச்சு. அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். சரிங்களா, முட்டைக்கோஸ் பொரியல். இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா புரோட்டா இது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஏன்னா இன்றைக்கி புரோட்டா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா மதியம் இன்றைக்கி அவருக்கு லீவுங்களாமா, அதனால் வீட்டில் தான் இருக்காரு. அதனால் வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சு டக்குன்னு முடிச்சாச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புரோட்டா வந்து ரெடி பண்ணுறதுக்கு போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைக்கிள் ஓட்டுறீங்களா? எப்போ ஓட்டுறீங்க சைக்கிள்? சாயங்காலம் ஓட்டுறீங்களா? சரி, மதியம்லாம் ஓட்ட வேணாம், வெயிலுக்கெல்லாம் போக வேணாம். சரியா, இப்போ வந்து புரோட்டா போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நைட்டே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்து நல்லா வீசி விட்டு நல்லா சுற்றி விட்டு இப்போ தான் வீசி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேய்ச்சி நம்ம கல்லில் போடுறது மட்டும் தான் வேலை. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதாங்க, தோசை கல் எடுத்து வச்சாச்சு. ரொட்டி தேய்க்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம எத்தனை ஸ்பூன் எண்ணெய்? நம்ம தேவைக்கு தான்டா. இது புரோட்டாவுக்கு எண்ணெய் விட்டு தான் செய்யணுமே. சரியா, எண்ணெய் வந்து இங்கே வச்சுக்கிறேன். எல்லாம் ஊற்றி விட்றாதீங்க. வாங்க பசங்க வச்சுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பாருங்க, இப்படியும் தேய்க்கலாம், நம்ம கையிலையும் தேய்ச்சிக்கலாம். இந்த பாருங்க, இப்படி மாவு எடுத்து வச்சு இப்படி கையிலேயே கூட அழுத்திக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னால நான் கூலிங் ஆகல, அதனால வந்து கையில் ஒட்டுது. லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் விட்டுக்கிட்டோம் அப்படின்னா கையில் கொஞ்சம் ஒட்டாது, அதுக்காக தான் எண்ணெய் விட்டுக்கிறது. இதே மாதிரி தாங்க எல்லா பரோட்டாவையும் சுடணும். இப்படியே சுட்டு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பரோட்டாக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து பருப்பு குழம்பு ஊற்றிக்கலாம். குருமாவை விட பருப்பு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, நேற்று தான் குருமா வச்சோங்களா, அதனால் இன்றைக்கி குருமா வைக்காட்டி என்னன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி வந்து இதே செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பருப்பு குழம்பு செஞ்சாச்சு. நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா புஃபூன்னு வருது பாருங்க ரொட்டி, தெரியுதுங்களா? புஃபூன்னு எதிர்த்து வருது பார்த்தீங்களா ரொட்டி. அவ்வளோதாங்க, ஒன்று சுட்டாச்சுங்களா. எப்பவுமே ஆயில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டி சுடுறதுக்கு, பூரி சுடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறனால கரண்டி வந்து உள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, என்னன்னா நேர்லேயே கேட்குறாங்க, ஏன் நீங்கள் அப்படியே டப்பாவோடையே விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கரண்டியை, நீங்கள் தனியாக ஊற்றி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கு அது செட் ஆகுதுங்க. ஒவ்வொரு அது ஸ்பூனில் எடுத்து விடுறதுக்கு அது வந்து இதாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. இதுன்னு டக்குன்னு கரண்டியை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா, அதனால் இப்போ எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, சீக்கிரமாக வெந்துவிடும். அடுத்தது இந்த ரொட்டி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இது தட்ட வேண்டியது தான். கேப்பு வந்துடுச்சு. இப்படி ரெண்டுத்தையும் இப்படி மசாஜ் பண்ணி விட்டு இப்படி அழுத்துனா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அது கட்டையை போட்டு ஏன் உருட்டிக்கிட்டு எப்படியோ அதை பிரித்து தான் சாப்பிட போகிறோம். அது இப்படியே சாப்பிட்டுக்கலாம். இல்லை தீரா மேலே ஒன்றும் இல்லை சார். போடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறேன். அவ்வளோதான், அடுத்த ரொட்டியை போட்டுக்கலாம். போட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு ரொட்டியை எடுத்து போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். டால்டாவில் போட்டு வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கவும் அப்படியே கெட்டியாக ஆகிடுச்சு. ஓகேங்களா? பார்த்தீங்களா ரொட்டி சேர்த்து பண்ணி வச்சுங்களா. அப்படியே திருப்பி போட்டு ஒவ்வொரு ரொட்டியும் சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சுங்க. நானும் கிளம்பணும், வேறு டைம் ஆகிடுச்சு. அதனால தான் சீக்கிரமாக செஞ்சுட்டேன். மணி 8 மணிக்கு வந்து கிச்சன் பக்கத்தால் நின்று எனக்கு எந்திரிச்சதே லேட்டு தான்.
எந்திரிச்சதே லேட் தான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா மழை வேலையை முடிச்சுட்டு கிளம்பணும். அதுக்குள்ளேயே கூட அவர் பாருங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களும் லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. லீவ் வேறு விட்டுட்டாங்களா. இன்னும் 2 எக்ஸாம் இருக்குது. 22, 23 2 எக்ஸாம் இருக்குது. அது முடிச்சுன்னா சயின்ஸும் சோசியல் சயின்ஸ் சாமி. அந்த 2 எக்ஸாம் இருக்குது. அது 2 எக்ஸாம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அங்கே லீவ் விட்டுடுவாங்க. இவங்களை மேய்க்கிறதுக்கே ஒரு ஆள் வந்து நான் போடணும். நானும் அங்கே தான் இருப்பேன். சனிதான் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பேன். ஆமாம், அவ்வளோதாங்க. இந்த ரொட்டி சூடாகிடுச்சு, வேலை முடிஞ்சிச்சு. கடைசியாக வந்து ஃபைனலாக 2 தட்டு தட்டணும். தட்டினோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா ரோஸ்ட்டாக அது நம்மளை பார்க்கறதுக்கு அப்படியே இப்படி தெரியுது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுட்டுறதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தம்பி பார்த்தீங்களா வந்துட்டான். இப்போ தாங்க தூங்கி எந்திரிச்சிருக்கிறான். லீவுங்கிறனா ஆஹாமா இப்போ தான் நீ எந்திரிச்ச சாமி. அது என்ன அப்படி மோந்து பார்க்குற பழக்கம்? ஐயா தண்ணி ஸ்லோவாக படி ஆஃப் பண்ணிடா. இங்கே தம்பி தண்ணி ஃபோர்ஸாக அடிச்சு விட்றான். திருப்பி விட்றா. பார்த்தீங்களா பாப்பா சுட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ட்ரைனிங் எடுத்துக்குது பாப்பா இப்போவே. எடுத்துட்டேன் நீ அதுக்குங்காட்டியுமே ட்ரைனிங்க போட்டியா? அவ்வளோதான் எண்ணெய் விடு. இந்தா டக்குன்னு எண்ணெய் விடு பாப்பா. இப்படி விட்டானா நாளைக்கு மதியம் கூட நீ விட மாட்டா பாப்பா. சுடுதா? ஒரு கையில் போ. திருப்பி விடுங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா பாப்பா வந்து இன்னும் 2 இதுதான் இருக்குது. 2 பரோட்டா தான் இருக்குது. தேய்ச்சி வச்சாச்சு. பாப்பா ஒரு வழியா தேய்ச்சி முடிச்சிடுச்சு. தேய்ச்சி சுட்டு முடிச்சுட்டேன். நான் தான் தேய்ச்சேன். நான் கூட தேய்க்கல, கையில் அழுத்துனேன். அங்கிட்டு எடு. கொடு. அதுதான் டப்பா வந்து எடுக்கணும். கரண்டே பிடிங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஃபைனல் பரோட்டா. ஃபைனல் டச் தான் இருக்குது. இந்த ஒரு ரொட்டி சுட்டதுக்கு அப்புறம் தான். பார்த்தீங்களா கையில் இதனோட கொஞ்சம் அகழ்ந்துட்டு போயிடுச்சு. ரொம்ப வந்து டிசைனெல்லாம் பார்க்க முடியாதுங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி அதை போட்டு கும்முன்னு கும்மி பிச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு எப்படி இருந்தால் என்ன சரிங்களா? அவ்வளோதான் ஃபைனல். இது அவ்வளோதாங்க ஃபைனல் ரொட்டி. இது ஃபைனல் ரொட்டி. புகையுதுல நிறையா வேகமாக புகையுது. அதுதான் எல்லா இடத்துல இந்த புகை பூண்டு வச்சுருப்பாங்களா ரொட்டி கடை. என்ன உழுவுதா? வேற என்ன சரி இந்த மூடி கரெக்டாக இருக்கான்னு பாரு. ஒரு கையில் இது பண்ணுறோன்னா அதான் ட்ரம் ஆஃப் பண்ணிடலாமா? ஒரு 2 செகண்ட் விடு. 2 செகண்ட் விடு. எங்கள் தம்பி வந்து சும்மா டெஸ்ட்டு சாம்பிள் பார்த்துக்கிட்டு போகிறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. போயிட்டான். அவ்வளோதான்டா எடுத்துரு. யாருக்கு? ஓகேயா? பார்த்தீங்களாங்க கடைசியாக ரொட்டி வந்து ஃபைனல் டச் தான். இப்படி பண்ணுவாங்க. பச்சக் 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 பச்சக். நைட்டு நல்லா ஊற வச்சு போட்டதுனால பார்த்தீங்களா என்ன குத்துனாலும் அப்படியே அசையாமல் இருக்கு. கை தான் சுடுது. கை சுடுது. பயங்கர சூடாக இருக்குதுங்க. எமி
சப்பாத்தி புரோட்டா அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை. யாழினி சஞ்சய் அஃபிஷியலை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை, see you.